வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். நேரு விளையாட்டு அரங்கில் விரிவான ஏற்பாடுகள். சட்டமன்ற தேர்தல் பற்றி வரும் 20ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம். மண்டல பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு என்று OPS EPS கூட்டாக அறிவிப்பு. சென்னையில் நவம்பர் 21ஆம் தேதி 67,378 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அமித்ஷா அடிக்கல். தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கத்தையும் மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தூத்துக்குடியில் வீடுகள் மற்றும் மருத்துவமனைகளுக்குள் புகுந்த மழை நீர். வெள்ளத்தால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள். மூன்றாண்டுகளாக சிக்கலில் சிக்கித் தவிக்கும் லட்சுமி விலாஸ் வங்கி வர்த்தகத்திற்கு மத்திய அரசு தடை. வாடிக்கையாளர்கள் 25,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுக்க கட்டுப்பாடு. கொரோனா பரவலால் தடுமாறிப்போன உலக நாடுகள் முன்போல் மீண்டு எழுவது எப்படி? பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். MBBS மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். இதற்காக நேரு விளையாட்டு அரங்கத்தில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 26 அரசு மற்றும் 15 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 2 அரசு மற்றும் 18 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS BDS படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலமாக மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அதில் அரசு ஒதுக்கீட்டிற்கு 23,707 விண்ணப்பங்களும், நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 14,276 விண்ணப்பங்களும் ஏற்கப்பட்டு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 313 MBBS இடங்கள், 92 BDS இடங்கள் என்று மொத்தம் 405 இடங்கள் 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டின்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த இடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களில் 951 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை நேரு விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதன்கிழமை தொடங்கி வைக்கிறார். முதலில் சிறப்பு பிரிவினருக்கும், அடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு கலந்தாய்வும், அதற்கு பிறகு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வும் நடைபெற உள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. தினமும் 500 மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடத்த மருத்துவ கல்வி இயக்ககம் திட்டமிட்டுள்ளது. மாணவருடன் வர ஒருவருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். எந்த தேதி, எந்த நேரத்தில் கலந்தாய்விற்கு வர வேண்டும் என்று SMS வாயிலாகவும் இணையதளத்திலும் தகவல் தெரிவிக்கப்படும். வெளியூர்களில் இருந்து வருபவர்கள் காத்திருப்பதற்காக விடுதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கலந்தாய்வு செயலாளர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். ஹேண்ட் சானிடைசர், மாஸ்க் கொடுக்கறது, இடைவெளி விட்டு இடைவெளி வர்றது, எல்லா ஸ்க்ரீனிங் எல்லாமே பண்ணுறோம். நம்ம மார்னிங்கில் 9 o'clock ஒருத்தருக்கு, 11 o'clock ஒருத்தருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் 10 பேராக கூப்பிட்டு கொஞ்சம் பேரை மட்டும் ஹாலில் அட்டன் பண்ணி ஒரு பேரண்ட்டை அலோவ் பண்ணுறோம். அதுவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா ஏற்பாடும் யூஸ்வலாக பண்ணுறதை விட சிறப்பாகவே இந்த வருஷம் பண்ணிட்டு. கோயம்பேடு பேருந்து நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம் போன்ற நகரின் முக்கிய பகுதிகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி பேருந்துகள் இயக்கப்படும். கலந்தாய்வு நடைபெறும் வளாகத்தில் 7 இடங்களில் கிருமி நாசினி தெளிப்பு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் அமர்ந்து கலந்தாய்வு குறித்த தகவல்களை நேரடியாக தெரிந்து கொள்வதற்காக 24 LED திரைகள் வைக்கப்பட்டுள்ளன. கலந்தாய்வு அலுவலருக்கும் மாணவருக்கும் இடையே ஒவ்வொரு மேஜையிலும் கண்ணாடி திரை வைக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வு அறைக்கு அழைத்து செல்வதற்காக 2 பேட்டரி வாகனங்களும் 12 மருத்துவர்கள் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்பட உள்ளனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா. திருவண்ணாமலை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆரணி அருகே வந்தவாசியில் உள்ள KS நகரில் தொடர் மழை காரணமாக 15க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. அதில் கழிவு நீரும் கலந்துள்ளதால் மக்கள் தவித்து வருகின்றனர். வீடுகளில் உள்ள மின்சாதனம் மற்றும் வீட்டுபயோகப் பொருட்கள் நீரில் மிதந்தன.
நெல்லை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக ஆற்றின் கரையோரம் இருக்கும் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தண்ணீர் புகுந்தது. சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 அடிக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதேபோன்று நாமக்கல், கிருஷ்ணகிரி, தஞ்சை என பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்திருக்கும் நிலையில் பருவமழை தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 37 விழுக்காடு குறைவாகவே பதிவாகியிருப்பதாக தெரிவித்தார். 28/10/2020 முதல் 16/11/2020 வரையிலான இயல்பான மழையளவு 283.7 மில்லிமீட்டர். ஆனால் 163.6 மில்லிமீட்டர் அளவு மட்டுமே தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இது இயல்பான மழை அளவை விட 42% குறைவு ஆகும். இன்றைய நிலவரப்படி 37% குறைவாக, அதாவது 180.7 மில்லிமீட்டர் அளவு நமக்கு கிடைத்திருக்கிறது. தண்ணீர் தேங்கும் பகுதிகளாக 4133 இடங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 4713 இடங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் மேலாண்மை அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு மைய சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மாநில, மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு மையங்கள் வாயிலாகவும் TN ஸ்மார்ட் செயலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக பேரிடர் குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிராம பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் பாகூர் கொம்யூன் அருகே தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் குமாந்தமேடு கிராமத்தில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அந்த பாலத்தை கடந்து செல்கின்றனர். இதற்கிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அடுத்த 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழக பகுதிகளில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழ் மாவட்டங்களான கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கூறிய பாலச்சந்திரன், குமரிக்கடல், மாலத்தீவு, லட்சத்தீவு, கேரள கடற்கரை பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும், ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு சென்ற மீனவர்கள் மாலைக்குள் கரை திரும்பும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் மிக கனமழையும் 15 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 17 சென்டிமீட்டரும், பாபநாசத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாக பாலச்சந்திரன் தெரிவித்தார். இதனிடையே திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 34வது வார்டு JJ நகர் பகுதியில் கனமழையால் சபரி ஓடை நீருடன் மழை நீரும் சேர்ந்து கொண்டதால் குளம் போன்று தண்ணீர் தேங்கியது. இதனால் அந்த பகுதி மக்கள் கயிறு கட்டி வெளியே சென்று வரக்கூடிய அவலநிலை உருவானது. எங்க ஏரியால 1 மாசமா தண்ணி ரொம்ப நிக்குது சார். மழை பெஞ்ச தண்ணி 4 ஊர் தண்ணி இங்கதான் வருதுன்றாங்க சார். பாதாட சாக்கடை தண்ணி மோக்கண்டு இதுல தான் சார் வருது. வீட்டு வாசல்ல இதுல தான் நடந்து போறோம். வீடெல்லாம் தண்ணி பூந்துக்குது. மக்களுங்க லைட் இல்ல, பாம்பு, பள்ளி, பூச்சி எல்லாம் இதுல தான் போகுது சார். அதுல தான் நடந்து போய்கிட்டு இருக்கு. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய பலத்த மழையால் குற்றாலத்தில் மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு வளைவுகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர் மழையால் மக்கள் அவதிக்கு ஆளான நிலையில் காலை முதல் மழை இல்லாததால் இயல்பு நிலை திரும்பியது. சென்னையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பல்வேறு சாலைகளில் மழை நீர் தேங்கியது. வடசென்னையில் வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், RK நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திருவொற்றியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல தெருக்கள் குளங்களைப் போல மாறின.
கொரட்டூர் டிவிஎஸ் நகரில் ஒரு நாள் பெய்த மழைக்கே சாலைகளே தெரியாத அளவுக்கு நீர் தேங்கியுள்ளது. வீடுகளை சுற்றி மழைநீர் நிற்பதால் மக்கள் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் இவ்வளோ தண்ணி நின்றுடுது. இது அடுத்த கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிராஸ், தேர்ட் கிராஸ், ஃபோர்த் கிராஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அடிக்கு நல்லா உயர்த்தி வச்சுருக்காங்க ரோடு. இங்கே 1 ஃபீட்டுக்கு நாங்கள் ரைஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக 4 வருஷமாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கம்ப்ளைண்ட்டு. இந்த ரோடு ரைஸ் பண்ணவே இல்லை. தாம்பரம் அருகே அடையாறு ஆற்றங்கரையோர குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. வடிகால் வசதி இல்லாததால் மழை நின்று 8 மணி நேரத்திற்கு பிறகும் மழைநீர் வடியாமல் தேங்கி நின்றது. இந்த கரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ரொம்ப குறுகலாக போகும், சில இடத்துல நல்லா அகலமாக இருக்கிறது. இந்த குறுகலாக இருக்கிற இடத்துல தண்ணி நல்லா ஓவர்ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி வெளியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வருது. அதனால வருஷம் இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு. வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போதே இங்கே இருக்கிற மக்களோட மனநிலை, நம்ம இந்த வீட்டில் இருக்கலாமா வேணாமா, வீட்டுக்குள்ளே தண்ணி வருமா வராதா, ஒரு விதமான அச்சமான மனநிலைக்கு, மன அமைதியற்ற சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். தொடர் மழையால் அடையாறு ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆற்றிலிருந்து அடித்து வரப்பட்ட குப்பைகள் கடலில் கலப்பதால் பட்டினப்பாக்கம் கடற்கரை குப்பை மேடாக காட்சியளித்தது. திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் 2வது நாளாக விடிய விடிய கனமழை பெய்தது. பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, மீஞ்சூர் பகுதிகளில் பெய்த மழையால் அத்திப்பட்டு புதுநகர் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. பழவேற்காடு அருகே புதிய செஞ்சியம்மன் நகர், டாக்டர் அம்பேத்கர் நகர் இடையே உள்ள ஏரியில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் அந்த வழியாக பெண் தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு வந்த தனியார் வாகனம் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. பெண்கள் அலறி அடித்துக் கொண்டு வேனில் இருந்து இறங்கி கரை சேர்ந்ததால் மயிரிழையில் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த மழையால் காயரம்பேடு பகுதியில் உள்ள கூடுவாஞ்சேரி திருப்போரூர் சாலையில் 2வது நாளாக மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மழை காலங்களில் தேங்கும் நீரை முறையாக வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அங்கங்க தண்ணி வாட்டர் ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி பிரிட்ஜ் மாதிரி பண்ணாங்கன்னா ஏரி இருக்குது, ஏரியில் டைரெக்டாக தண்ணி போகும். தண்ணி போகிறதுக்கு சோர்ஸ் இருக்குது, அதாவது சோர்ஸ் இல்லாமல் தான் அந்த மாதிரி நிற்குது. அது பிரிட்ஜ் ஏதாவது பண்ணாங்கன்னா, எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து பிரிட்ஜ் பண்ணாங்கன்னா இது மாதிரி வராமல் இருக்கும். காஞ்சிபுரத்தில் தொடர் மழையால் பழைய ரயில்வே சாலை, காந்தி சாலை, காமராஜர் சாலை, பேருந்து நிலையம், ரயில்வே சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழைநீர் தேங்கிய பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட நீர் உறிஞ்சும் மோட்டார்கள் மூலம் நீர் வெளியேற்றப்பட்டது. இதனிடையே குன்றத்தூரில் நடந்தே சென்று வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு ஏற்படுத்திய துணை கமிஷனருக்கு அந்த பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தவறான தகவலால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து குன்றத்தூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கரைமாநகர், சதானந்தபுரம் ஆகிய பகுதிகளில் அம்பத்தூர் துணை கமிஷனர் தீபா சத்தியன் நேரில் சென்று நிலைமை குறித்து விளக்கினார். ஏரியில் நீர் திறந்தாலும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு தங்க வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அங்கு பயந்த நிலையில் இருந்த ஒரு மூதாட்டிக்கு ஆறுதல் கூறி அவருக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கி தந்ததற்கும் மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளதாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளருமான இபிஎஸும் அறிவித்திருக்கிறார்கள். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு விடை காணப்பட்டு விட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்த அந்த கட்சி நிர்வாகிகளின் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. அன்று மாலை 4:30 மணிக்கு அதிமுக தலைமையகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் இந்த கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். அப்போது தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்தும் கூட்டணி குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க உள்ள நாளுக்கு முந்தைய நாள் இந்த கூட்டம் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை சேர்ந்த லட்சுமி விலாஸ் வங்கிக்கு வர்த்தக தடை விதித்து மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 25,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுக்க வாடிக்கையாளர்களுக்கு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுள்ளது. கரூரை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட லட்சுமி விலாஸ் வங்கி 94 ஆண்டுகள் பழமையானது. 2016ஆம் ஆண்டு வரை சிறப்பாக செயல்பட்டு வந்த இந்த வங்கி சமீப காலமாக பெரும் சிக்கலை சந்தித்து வந்தது. வங்கியின் வாராக்கடன் அளவு அதிகரித்துக் கொண்டே போக ஆண்டுக்கு ஆண்டு இறங்கு முகத்தை சந்தித்து வந்தது. இதனால் இணைப்பு நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்த வங்கி நிர்வாகம் முனைந்தது.
ஆனால் இந்தியா புல்ஸ் நிறுவனத்துடன் லட்சுமி விலாஸ் வங்கியை இணைக்கும் நடவடிக்கைக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளிக்கவில்லை. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட கிளிக்ஸ் நிதி நிறுவனத்துடன் இணையும் நடவடிக்கையும் முழுமையடையவில்லை. இந்நிலையில் வங்கியின் இயக்கத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. வங்கியில் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளில் இருந்து 25,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வங்கி மூலமாக அளிக்கப்பட்ட பில்கள் மற்றும் டிராஃப்ட்களுக்கு பணம் வழங்கப்படாது என கூறப்பட்டுள்ளது. பெரிய கடன்கள் வழங்க ஏற்கனவே தடை இருக்கும் நிலையில் தற்போது அனைத்து கடன்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைகள் மாலை 6 மணி முதல் டிசம்பர் 16ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நவம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 67,378 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் கோவை அவினாசி உயர்மட்ட சாலை, கரூர் மாவட்டம் நஞ்சை புகழூரில் காவிரியின் குறுக்கே கதவணை பணிகள், சென்னை வர்த்தக மையம் விரிவாக்கம் மற்றும் வள்ளூர் பெட்ரோலிய முனையம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அமித்ஷா அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் திருவள்ளூர் தேர்வாய் கண்டிகையில் 400 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட புதிய நீர்த்தேக்கத்தையும் அமித்ஷா மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கு குறைந்தபட்ச வளர்ப்பு தொகையான ₹3.50 இருந்து ₹6 உயர்த்தி வழங்க கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் சிறு பண்ணையாளர்களுக்கு கோழி ஒன்றுக்கு ₹1 ஊக்கத்தொகை வழங்கவும் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த விலையில் கிடைக்கப்பெறக்கூடிய உமி, கடலை பொட்டு, மரத்தூள் போன்றவற்றை கோழி படுக்கை பொருட்களாக பயன்படுத்த கறிக்கோழி ஒருங்கிணைப்பாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. குளிர்காலத்தில் எந்த வைரஸும் உயிர் வாழ அதிக வாய்ப்புள்ளதால் கொரோனா பரவலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். மழைக்காலம் என்பதால் சளி, இருமல், காய்ச்சல் ஏற்பட்டதாக நினைத்து கொரோனா பரிசோதனையை தள்ளி போட வேண்டாம் என்றும் கொரோனா மரணங்களை தவிர்க்க விரைவாக பரிசோதனை செய்வது அவசியம் என்பதுதான் கடந்த 8 மாதங்களில் கற்ற பாடம் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மழையில் நடையும் போது நம்மளுக்கு இந்த காமன் கோல்டு எல்லாருக்கும் தெரியும். நம்ம மழையில் போயிட்டு வந்தோடனே மூக்கில் தண்ணி கொட்டும், ஒரு உடம்பு பாடி பெயின் வரலாம், ஃபீவர் வரலாம். இதே அறிகுறி தான் கொரோனாவுக்கும் அதே அறிகுறி. இன்னும் சொல்லப்போனால் கொரோனா அந்த காமன் கோல்டு வைரஸ் தான், அதே ஃபேமிலி சேர்ந்தது தான் இந்த COVID-19ங்கிற அந்த வைரஸும். ஸோ நம்ம கிளினிக்கலாக ஒருத்தர் காஃப் கோல்டு இருக்குது, ஸோ நான் மழையில் நனைஞ்சேன் அதனால தான் எனக்கு வந்திருக்குன்னு அதை அலட்சியப்படுத்தாமல் தயவுசெய்து எந்த ஒரு அறிகுறி காஃப், கோல்டு, ரன்னிங் நோஸு, ஃபீவர் எது இருந்தாலும் அது கொரோனாவாக இருக்கலாங்கிற அந்த ஒரு விழிப்போடு அதற்குண்டான டெஸ்ட்டை பண்ணிக்கிறது நல்லது. முகக்கவசம் ஈரமாக இருந்தால் வைரஸ் உள்நுழைவதை தவிர்க்க முடியாது என்றும் ஈர கைகளில் சானிடைசர் பயன்படுத்தினால் அது பலன் தராது என்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவத்துறை தலைவர் பரந்தாமன் தெரிவிக்கிறார். சானிடைசர் ஆக்சுவலாக மழையில் போது சானிடைசர் அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா மழையில் நனைஞ்சிட்டோம்னாக்கா அது டைலூட் ஆகிடும். இந்த கான்சன்ட்ரேஷன் 60 to 70% அந்த ஆல்கஹால் எஃபெக்ட் இருந்தால் தான் அது ஆன்டி வைரல் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டோம்னா இப்போ சானிடைசர் போடுறோம், மழையில் நனைஞ்சி வச்சு தண்ணி கொட்டுது, எஃபெக்ட் இருக்காது. இந்திய அணிக்கு தேர்வான சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை நேரில் சந்தித்தார். IPL 2020 தொடரில் கொல்கத்தா அணிக்காக விளையாடிய வருண் சக்கரவர்த்தி சிறப்பாக விளையாடியதால் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் T20 தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் காயம் காரணமாக அவருக்கு பதிலாக மற்றொரு தமிழக வீரரான நடராஜனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் தீவிர ரசிகரான இவர் விஜயின் தலைவா பட கெட்டப்பை தன்னுடைய கையில் டாட்டூவாக குத்தியுள்ளார். இந்த புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்களால் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. இந்நிலையில் விஜயை அவருடைய அடையாறு அலுவலகத்தில் சந்தித்து வருண் சக்கரவர்த்தி வாழ்த்து பெற்றார். நிப்பான் பெயிண்ட் இந்தியா நிறுவனம் ஆட்டம் ஃபைப்ரா என்னும் புதுமையான பெயிண்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறைவான விலையில் உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய இந்த பெயிண்டை நிப்பான் பெயிண்ட் இந்தியா நிறுவனத்தின் அலங்கார மார்க்கெட்டிங் டைரக்டர் மார்க் டைட்டன்ஸ் மற்றும் தமிழ்நாடு விற்பனை பிரிவு பொது மேலாளர் நடராஜ் ஆகியோர் இணைந்து அறிமுகப்படுத்தினர். நவீன கால வாடிக்கையாளர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கு பூசும் வகையில் இந்த பெயிண்ட் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிப்பான் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நடிகை கௌதமி வீட்டில் மதுபோதையில் நுழைந்த மர்ம நபரை பணிப்பெண்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கொட்டிவாக்கம் வெங்கடேஸ்வரா நகரில் நடிகை கௌதமி வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டின் சுற்றுச்சுவரை ஏறி குதித்து மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்தார். இதை பார்த்த பணிப்பெண்கள் அந்த நபரை பிடித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் மது போதையில் வீட்டிற்குள் நுழைந்த நபர் கொட்டிவாக்கம் மீனவ குப்பத்தை சேர்ந்த பாண்டியன் என்பது தெரியவந்தது. அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர்.
அரசு மருத்துவர்களுக்கு உயர் சிறப்பு படிப்புகளில் 50% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் தொலைதூர பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் பணியாற்றக்கூடிய அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்திய மருத்துவக் குழுவின் 2ஆவது ஆண்டின் மருத்துவ பட்ட மேற்படிப்பு விதிகளை காரணம் காட்டி இந்த இடஒதுக்கீட்டை இந்திய மருத்துவக் கழகம் ரத்து செய்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உள்ஒதுக்கீடு வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்தும் அரசாணையை ரத்து செய்ய கோரியும் பிற மருத்துவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு தமிழக அரசின் அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்து வழக்கு விசாரணையை நவம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. வேல் யாத்திரைக்கு விதிக்கப்பட்ட தடையை மீறி திருவண்ணாமலையில் யாத்திரையை தொடங்கும் என்று தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் அண்ணா சிலை அருகே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேல் யாத்திரை தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பாஜகவினர் ஆடல் பாடல் என்று கோலாகல கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் கலந்து கொண்டு வெற்றிவேல் யாத்திரையை தொடங்கி வைக்கும் என்றார். வேல் யாத்திரைக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளதால் திருவண்ணாமலை நகர் முழுவதுமாக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் நாகராஜ் தலைமையில் 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நிலையில் தடையை மீறி வேல் யாத்திரை செல்லும் என்ற முருகன் உட்பட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். இந்தியாவில் கொரோனாவுக்கான 5 தடுப்பூசிகள் சோதனை செய்யப்பட்டு வருவதாக நிதி ஆயோக் உறுப்பினர் வி.கே. பால் தெரிவித்துள்ளார். அதில் 2 தடுப்பூசிகள் 3ஆம் கட்ட பரிசோதனையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரித்துள்ள தடுப்பூசி 3ஆம் கட்டத்தில் இருப்பதாக கூறியுள்ள அவர், டெல்லியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்க 8000 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டெல்லியில் 3500 தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவு வசதி உள்ளதாகவும் வரும் வாரங்களில் இந்த எண்ணிக்கை 6000ஆக உயர்த்தப்படும் என்றும் வி.கே. பால் தெரிவித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் அரசியலை சினிமா ஷூட்டிங் போல நினைப்பதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் மழைநீரை அகற்றும் பணியை ஆய்வு செய்தபோது செய்தியாளர்களை சந்தித்த அவர், கமல்ஹாசனுக்கு எதுவும் தெரியாது எனவும் யாரோ எழுதி கொடுப்பதை பேசுவதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும் குடிமராமத்து பணிகள் மூலம் ஏரிகள் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கமலஹாசன் சினிமா நடிகர், அவர் இப்ப அரசியல் பண்றக்கா வந்திருக்கார். அவர் அரசியல் கட்சி அரசியல் தலைவர் மாதிரி பேசல, எதுவும் சினிமா துறை மாதிரியே நினைக்கிறார், ஷூட்டிங் மாதிரியே நினைக்கிறார். பொள்ளாச்சி அருகே வீடு மற்றும் கடைகளுக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை ருசி பார்க்கும் சேட்டைக்கார குரங்குகளை விரட்டுவதற்காக கிராம மக்கள் புலி பொம்மையை பயன்படுத்தி வருகின்றனர். நவமலை கிராமத்தில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கு மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய குரங்குகள் படையெடுத்து வந்து உணவுப் பொருட்களை தூக்கிச் சென்று விடுகின்றன. அவற்றை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட்டாலும் மீண்டும் குடியிருப்புகளுக்கு வந்து விடுவதால் கிராம மக்கள் புதிய யுக்தியை கையாண்டுள்ளனர். அதன்படி வீடு மற்றும் கடைகள் முன்பு புலி பொம்மையை வைத்து இருப்பதை பார்த்து குரங்குகள் அந்த பகுதிக்கு வராமல் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அர்ஜுன் தாஸ் நடிக்கும் அந்தகாரம் திரைப்படத்தின் பாடல்கள் வெளியாகியுள்ளன. அட்லி தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் விக்னராஜன் இயக்கக்கூடிய திரைப்படத்தின் 2 ட்ரெய்லர்கள் ஏற்கனவே வெளியான நிலையில் இந்த படத்தின் பாடல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அப்படி எதுவுமே இல்லை சார். வயசு என்ன சொன்னீங்க? 25 வயசு. விஷுவலி சேலஞ்ச்டு. சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படமாக உருவாகியுள்ள அந்தகாரம் படம் வரும் 24ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக உள்ளது. எது எப்படி இருந்தாலும் நான் சரியா பிடிச்ச தப்பான ஆளு நீ. தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் அதற்கு பொறுப்பேற்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகளின் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மாநாடு காணொலியில் நடைபெற்றது. அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இன்று உலகம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சினை தீவிரவாதம் என்றார். தீவிரவாதிகளை ஆதரிக்கும் நாடுகளை அதற்கு பொறுப்பேற்க வைப்பதையும் இந்த பிரச்சினை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் கையாளப்படுவதையும் பிரிக்ஸ் நாடுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பொது இடங்களில் கூடுதல் விளையாட்டு நிகழ்வுகள், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளின் பரிமாணம் கொரோனாவுக்கு பிறகு முற்றிலும் மாறி இருப்பதை சுட்டிக்காட்டினார். வழக்கமான செயல்பாடுகளை மீண்டும் எப்படி தொடங்குவது என்பதே உலகின் முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருப்பதாக குறிப்பிட்ட நரேந்திர மோடி, அதற்கு செயல்பாடுகள் அனைத்தையும் மாற்ற வேண்டியது கட்டாயம் என்றும் கூறினார்.
இரு உலகப் போர்களுக்கு பிறகு உலக நாடுகள் தங்களை முழுவதுமாக மீண்டும் கட்டமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டிய நரேந்திர மோடி கொரோனா அதே போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருப்பதாகவும் கூறினார். எதிர்காலத்தில் உறுதிமிக்க கட்டமைப்பை உருவாக்க உலகப் போர் தந்த அனுபவ பாடங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் நமக்கு கிட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்றும். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக தேவையற்ற பேரங்கள் இருக்காது என்று தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. பீகார் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்திருந்த காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததால் திமுக கூட்டணியில் குறைவான தொகுதிகளே ஒதுக்கீடு செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பதை கண்டறிவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். பீகார் தேர்தல் முடிவுகள் தங்களை பாதிக்காது என்றும் தமிழகத்தின் அரசியல் களம் வேறு என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவை தேர்தலில் போட்டியிட்டதை போன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். வாக்கு வித்தியாசம் குறையும் போது திமுக மற்றும் தோழமை கட்சிகளுக்கு வலுவூட்ட காங்கிரஸ் கட்சியால் முடியும் என்றும் கடும் போட்டி நிலவும் 100 தொகுதிகளில் திமுகவுக்கு தாங்கள் உதவிகரமாக இருப்போம் என்றும் குண்டுராவ் கூறியுள்ளார். யதார்த்த அணுகுமுறையின்படி தொகுதி பங்கீடு நடைபெறும் என்றும் நேர்மையான வெளிப்படையான பேச்சுவார்த்தை மூலம் தோழமை கட்சிகளை சமாதானப்படுத்த முயற்சி மேற்கொள்வதுடன் தேவையற்ற பேரங்கள் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தமிழக முதலமைச்சராக அமர வைக்க காங்கிரஸ் பணியாற்றும் என்று தினேஷ் குண்டுராவ் கூறியுள்ளார். 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 8 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனிடையே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கண்டறியக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாக மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் கூறியுள்ளார். மேலும் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலும் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்குவாரி உரிமம் விவகாரத்தில் அமைச்சர் சி.வி. சண்முகம் பதவி விலக கோரிய மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் டெண்டர் விவகாரத்தில் முறைகேடுகள் ஏதும் நடைபெறவில்லை என்று அமைச்சர் சி.வி. சண்முகம் விளக்கம் அளித்துள்ளார். வானூர் அதிமுக எம்எல்ஏ சக்கரபாணி மகனுக்கு திருவக்கரையில் உள்ள கல் குவாரியை முறைகேடாக கனிமவளத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் ஒதுக்கியுள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உறவினர்களுக்கு கல் குவாரி உரிமம் வழங்கிய அமைச்சர் சி.வி. சண்முகம் பதவி விலக வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி.வி. சண்முகம் மு.க.ஸ்டாலினின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் முறையாக பொது ஏலத்தில் எம்எல்ஏ சக்கரபாணியின் மகன் பங்கேற்று 28 லட்சம் ரூபாய்க்கு குவாரியை ஏலம் எடுத்ததாகவும் இதில் விதிமீறல்கள் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். முறையாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான ஏலத்திலே பொது ஏலம் நன்றாக கவனிக்கணும். அரசு அறிவித்த பொது ஏலத்திலே கலந்து கொண்டு அன்றைக்கு நடைபெறப்பட்ட 53 பொது ஏலங்கள் நடைபெற்றதில் அந்த பொது ஏலத்தில் கலந்து கொண்டு அதில் 28 லட்சம் ரூபாயில் ஏலத்தில் எடுக்கப்பட்ட அந்த கோரியை இன்றைக்கு இந்த 2 ஆண்டு காலமாக நடத்திட்டு வரார். திமுகவில் அதிகார போட்டி நீடித்து வருவதாகவும் தன் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் இந்த நிமிடமே ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறினார். இன்றைக்கு திமுகவில் மிகப்பெரிய அதிகார போட்டி நடந்துட்டு இருக்குது. நீயா நானான்னு அதை மறைப்பதற்கு நேரடியாக அவருக்கு துரைமுருகன் நீ விலகு, பொன்முடி நீ கட்சி விட்டு விலகுன்னு சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. அதனால தான் இப்படி சுற்றி வளைச்சி வர்றார். அண்ணா திமுகவில் இருக்கிற ஒரு ஏலத்தில் கலந்துன்னு கோரி ஏலம் எடுத்துருக்கிறாரு, அதனால அவர் ராஜினாமா செய்யுன்னு சொல்றேன்னா அவர் எங்களை ராஜினாமா செய்ய சொல்லலை, அப்படி செய்யுன்னு சொல்லிட்டு துரைமுருகனையும் பொன்முடியும் ராஜினாமா செய்ய சொல்றாரு. நான் இப்போ சொல்றேன், வாதத்துக்கே வச்சுக்கிறோம், நாங்கள் தவறு செய்ததாக சொன்னார்னா நான் இந்த நிமிடமே இந்த இடத்துல இப்பயே நான் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுக்க இந்த பத்திரிகை முன்னாடி தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற இந்த குற்றச்சாட்டை சொன்னவர்கள் நீங்கள் உங்கள் கட்சியில் வைக்கின்ற பொது ஊழியராக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பேர் இந்த அரசிலே குத்தகை எடுத்து இன்றைக்கு தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? தொடர்ந்து பேசிய சி.வி. சண்முகம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சட்டம் தெரியாமல் தினம் ஒரு அறிக்கை விட்டு அவதூறு பரப்பி வருவதாக சாடினார். தமிழகத்திற்கு அமித்ஷா வருவது ஆளுங்கட்சிக்கு பயத்தை ஏற்படுத்தும் என்று எல் முருகன் பேசியது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சி.வி. சண்முகம் யாருக்கும் பயப்படக்கூடிய நிலை அதிமுகவுக்கு வராது என்றும் தெரிவித்தார்.
அமித்ஷா தமிழகம் வர 21 வர்றாரு. இந்த வருகை வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும், ஆளுங்கட்சிக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் சொல்லி ஒரு பாஜக தலைவர் முருகன் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் கருத்து, அவருடைய ஆசையை அவர் வெளிப்படுத்திக்கிறாரு. பல்வேறு வன்முறைகளை சந்தித்து பல்வேறு கொடுமைகளை சந்தித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற யார் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் யாருக்கும் பயப்படுகின்ற நிலை அதிமுக வராது, வரவும் மாட்டோம். அப்படி எந்த கொம்மனுக்கும் நாங்கள் இந்த அதிமுக பயப்படாது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே சாணியடி வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்டாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பீரேஸ்வரா கோவிலில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை முடிந்த 3வது நாள் சாணியடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பீரேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து குளத்தில் இருந்து கழுதை மீது சுவாமியை வைத்து இளைஞர்கள் ஊர்வலமாக வலம் வந்தனர். அதற்கு பிறகு கோவிலின் முன்பு மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த மாட்டுச்சாணியை சிறுவர்கள் இளைஞர்கள் ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து வித்தியாசமாக திருவிழாவை கொண்டாடினர். இந்த வினோத திருவிழாவை காண ஆண்டுதோறும் தமிழகம், கர்நாடக மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்கும் நிலையில் இந்த ஆண்டு கொரோனா அச்சம் காரணமாக உள்ளூர் பக்தர்கள் மட்டும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நெய்வேலி முந்திரி வியாபாரி செல்வமுருகன் விருத்தாச்சலம் கிளைச்சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே காடாம்புலியூரை சேர்ந்தவர் செல்வமுருகன். முந்திரி வியாபாரியான இவர் நகைப்பறிப்பு வழக்கில் நெய்வேலி டவுன்ஷிப் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைதான அவர் விருத்தாச்சலம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 4ஆம் தேதி செல்வமுருகன் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதுகுறித்து செல்வமுருகனின் மனைவி பிரேமா தன்னுடைய கணவர் சாவில் மர்மம் இருப்பதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி வந்தார். இதனிடையே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கைதி செல்வமுருகன் மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் தெரிவித்தார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தொழிலதிபர் செல்வமுருகன் மீது திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். செல்வமுருகன் என்கிற பெயரில் உள்ள அனைத்து வழக்குகளையும் இவர் மீது பதிந்திருப்பதாக கூறியவர் அது தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டார். நாங்கள் ஏற்கனவே 2 பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களிடத்தில் நான் சாட்சி ஆவணம் இல்லாமல் சொன்ன 28 மற்றும் 29, 30ஆம் தேதி நள்ளிரவு வரையில் சட்டத்திற்கு புறம்பான காவலில் இவர் வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பல்வேறு இடங்களில் நடந்த வழக்கை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று காவல்துறையினர் நிர்பந்தப்படுத்தி அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்தார்கள் என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். அதற்கு சாட்சியாக தற்போது ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லிடுறேன். 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் 30ஆம் தேதி இவர் இந்த பெண்ணை கத்தியை காட்டி, போலீசரை கத்தியை காட்டி மிரட்டி, அதற்கு பிறகு அவர் எடுத்து வந்த நகையை 29ஆம் தேதி கடையிலே காவல்துறை ரெக்கவர் செய்கிறாங்க. இதுதான் செய்தி. மேலும் அக்டோபர் 30ஆம் தேதி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டார் என்று காவல்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் அக்டோபர் 29ஆம் தேதி காவல்துறையினர் செல்வத்திடம் நகைக்கடையில் நகையை பறிமுதல் செய்ய அழைத்து சென்ற சிசிடிவி காட்சிகளையும் வேல்முருகன் வெளியிட்டார். செல்வமுருகன் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த டேட்டு டைம் சரியாக பதிவு பண்ணீங்க க்ளோஸ்அப்பில். இதனிடையே நீதிமன்ற காவலில் உயிரிழந்த செல்வமுருகன் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது வெளியாகியுள்ள ஆதாரங்களை பெற்று விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சிபிசிஐடி ஐஜி சங்கர் தெரிவித்துள்ளார். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அரசு பேருந்துகளில் நாடக கலைஞர்கள் தங்களுடைய வாத்திய கருவிகளை இலவசமாக எடுத்து செல்லலாம் என அரசு அறிவித்துள்ளது. சட்டசபையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் போது போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து நாடக கலைஞர்கள் அரசு பேருந்துகளில் செல்கையில் அவர்களுடைய கருவிகளை இலவசமாக கொண்டு செல்வதற்கு அனுமதி அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆடை அணிகலன்கள், ஒப்பனை பொருட்கள், வாத்திய கருவிகள், ஹார்மோனியம், தபேலா, மிருதங்கம் உள்ளிட்ட கருவிகளை கொண்டு செல்லலாம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடக கலைஞர்களுக்கு ஏற்கனவே 50% பேருந்து கட்டண சலுகை அமலில் உள்ளது.
அரசு மருத்துவர்களுக்கு உயர் சிறப்பு படிப்புகளில் 50 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் தொலைதூர பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் பணியாற்றும் அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்திய மருத்துவக் குழுவின் 2000வது ஆண்டின் மருத்துவ பட்ட மேற்படிப்பு விதிகளை காரணம் காட்டி இந்த இடஒதுக்கீட்டை இந்திய மருத்துவக் கழகம் ரத்து செய்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உள்ஒதுக்கீடு வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்தும் அரசாணையை ரத்து செய்ய கோரியும் பிற மருத்துவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு தமிழக அரசின் அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்து வழக்கு விசாரணையை நவம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கான தேர்தல் பணி ஒதுக்கீடு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. அடுத்த ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான ஆயத்த பணிகள் தற்போது துவங்கி இருக்கின்றன. தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேர்தல் பணிகளை துவக்கி இருக்கின்றனர். இதன்படி தேர்தல் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பட்டியலை தயாரித்து இந்த மாத இறுதிக்குள் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். பெரும்பாலும் தேர்தல் பணிகளில் ஆசிரியர்கள் அதிக அளவில் ஈடுபடக்கூடிய நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தேர்தல் பணியாற்றும் ஆசிரியர்களின் பட்டியலை தயாரித்து ஒப்படைக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் ஊழியர்களின் பட்டியல் அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதன் பின்னர் தேர்தல் பணியாற்றும் ஊழியர்களுக்கான பயிற்சி உள்ளிட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக நடைபெறும். திருப்பதியில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு தமிழகம் திரும்பிய முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தமிழகம் வந்த அவருக்கு பொன்பாடி சோதனை சாவடியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, திருத்தணி எம்எல்ஏ நரசிம்மன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். திருத்தணி பைபாஸ் சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ அரி தலைமையில் அதிமுக தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் தன்னிடம் புகார் அளிக்கலாம் என ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா பேராசிரியர்களை நியமனம் செய்ததில் விதிமீறல் செய்ததாகவும் 280 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரியாக பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான புகார் குறித்து ஆடிட்டர்கள், கல்வியாளர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் 3 மாதத்தில் விசாரணையை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு தனி நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியதற்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு கல்லூரிகளில் தனி நுழைவுத் தேர்வு இடஒதுக்கீடு முறையை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் ஒரே நீட் தேர்வு என கூறி நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு விலக்கு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அந்த அறிவிப்புக்கு மாற்றாக தனி நுழைவுத் தேர்வு என்பது தமிழக மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என குறிப்பிட்டுள்ளார். அப்படியென்றால் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்திய நீட் தேர்வினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ உயர் சிறப்பு படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% உள் ஒதுக்கீட்டில் விரைவில் கலந்தாய்வை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் காரணமாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தின் இறுதியில் குளிர்கால கூட்டத்தொடர் நடத்தப்படுவது வழக்கம். எனினும் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எம்பிக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 40 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் 3 எம்பிக்கள் கொரோனா தொற்றால் உயிரிழந்தனர். இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இம்மாத இறுதியில் நடைபெறவிருந்த குளிர்கால கூட்டத்தொடரை ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது குளிர்கால கூட்டத்தொடரையும் சேர்த்து நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாட்டு கப்பல்கள் இணைந்து மலபார் 2020 என்கிற பெயரில் 2ஆம் கட்ட போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதியில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் இந்திய விமானத்தாங்கி போர்க்கப்பலான INS விக்ரமாதித்யா, அமெரிக்காவின் USS நிமிட்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா, ஜப்பானிய போர்க்கப்பல்களும் பங்கேற்றன. ஏற்கனவே முதற்கட்ட போர் பயிற்சி கடந்த 3ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரை விசாகப்பட்டினம் கடற்பரப்பில் நடத்தப்பட்டது. 24வது முறையாக நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த போர் பயிற்சியில் 4 நாட்டு கடற்படையினருக்கும் கூட்டாக பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. 4 நாட்டு கடற்படையினருக்கும் போட்டிகளும் இந்த பயிற்சியில் நடத்தப்படுகின்றன.
வானத்தில் பறக்கும் இலக்குகளை தரையிலிருந்து சீறி பாய்ந்து தாக்கி அழிக்கும் விரைவு எதிர்வினை ஏவுகணை மீண்டும் சோதனையில் வெற்றி கண்டுள்ளது. QRSAM என்ற ஏவுகணை கடந்த 13ஆம் தேதி ஒடிஷாவில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. எதிரி நாட்டு ரேடார்களை அழிக்கும் வகையில் இந்த ஏவுகணை செயல்பட்டது. 5 நாட்களுக்குள் 2வது முறையாக மீண்டும் இவ்வகை ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு சோதித்துள்ளது. செவ்வாயன்று நடந்த சோதனையில் ஆளில்லாத வான் இலக்கை ஏவுகணை மிகச்சரியாக தாக்கி அழித்தது. 2வது ஏவுகணையும் வெற்றியடைந்ததை அடுத்து DRDO அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். தனது குழந்தை பருவத்தில் ராமாயணம் மகாபாரதம் கேட்டுள்ளதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். 2 பாகங்களாக தயாராகியுள்ள எ ப்ராமிஸ்ட் லேண்ட் என்ற புத்தகத்தில் 2008ஆம் ஆண்டு முதல் பின்லாடன் கொல்லப்பட்டது வரையிலான நிகழ்வுகளை ஒபாமா பட்டியலிட்டுள்ளார். அதில் தனது குழந்தை பருவத்தில் இந்தோனேஷியாவில் வசித்தபோது ராமாயணம் மகாபாரதம் குறித்து அறிந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். உலக மக்கள் தொகையில் 6ல் 1 பங்குள்ள இந்தியா மீது தனக்கு எப்போதும் ஒரு அலாதி கற்பனை இருந்து வந்ததாகவும் அவர் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த கல்லூரி நண்பர்கள் உதவியால் தால் மற்றும் கீமா உணவுகளை சமைக்க கற்றுக்கொண்டதாகவும் ஒபாமா புத்தகத்தில் கூறியுள்ளார். தெற்கு ஆஸ்திரேலியாவில் கொரோனா பரவல் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அந்நாட்டு கிரிக்கெட் வாரியமான கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. எனினும் திட்டமிட்டபடி அடிலைட் ஓவல் மைதானத்தில் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியை நடத்துவதில் உறுதியாக உள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. தெற்கு ஆஸ்திரேலியாவில் பெருந்தொற்று பரவல் உயர்ந்து வருவதால் மாகாண எல்லைகள் மூடப்பட்டு வருகின்றன. இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 டெஸ்ட் 3 ஒருநாள் மற்றும் 3 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. இந்த போட்டிகள் வரும் 27ஆம் தேதி தொடங்க இருக்கின்றன. இதற்கான இந்திய அணி ஏற்கனவே ஆஸ்திரேலியாவிற்கு சென்று தனிமை முகாமில் தங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் தற்போதைக்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லை என்று அரசு அறிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக வேகமாக நிரம்பி வந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து குறைந்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கடந்த சில நாட்களாக வினாடிக்கு 1720 கன அடி நீர் வரத்து இருந்த நிலையில் தற்போது 1086 கன அடியாக குறைந்துள்ளது. ஏரியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மண்டல தலைமை பொறியாளர் அசோகன், ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை தாண்டினாலும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தால் மட்டுமே தண்ணீர் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். இப்போ குறைஞ்சிருக்கு, 450 தான் வந்துட்டு இருக்கு. இப்போ மழையை பொறுத்து மேலே உள்ள ஏரியெலாம் நிரம்புறதை பொறுத்து தண்ணி வரத்தை பொறுத்து நம்ம எப்போ திறக்கலான்னு முடிவு பண்ணுவோம். இப்போதைக்கு திறக்கிற மாதிரி இல்லை. மழை தொடர்ந்து பெஞ்சு 22 அடிக்கு மேலே போனால் தான் நாங்கள் முன்னறிப்பு செஞ்சுட்டு நாங்கள் இதை திறப்போம். முன்னதாக செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை நம்பி பொதுமக்கள் ஏராளமானோர் ஏரியை காண குவிந்தனர். ஜாலியாக வந்தோம், ஃப்ரெண்டுங்களாம் எல்லாம் சேர்ந்து. தண்ணி வரும் நிறைய இருக்குது அப்படி சொன்னாங்க, திறந்து விடுவேன் அப்படிலாம் பயமுறுத்தினாங்க நியூஸில். சரி வந்து பார்த்தோம் நாங்கள். அதனாலே அவ்வளோ அப்படி ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. சென்னையின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஏரிகளில் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. பூண்டி ஏரி அதன் முழு கொள்ளளவில் 45 விழுக்காட்டை எட்டியுள்ளது. தற்போது 1446 மில்லியன் கன அடி நீர் இருக்கிறது. அங்கு கடந்த ஆண்டு இதே நேரத்தில் 1292 மில்லியன் கன அடி நீர் இருந்தது. சோழவரம் ஏரி அதன் முழு கொள்ளளவில் 14 விழுக்காட்டை மட்டுமே பெற்றுள்ளது. தற்போது 155 மில்லியன் கன அடி நீர் இருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு இந்த சமயத்தில் 138 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருந்தது. புழல் ஏரி அதன் கொள்ளளவில் 73 விழுக்காட்டை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1136 மில்லியன் கன அடி நீர் அதிகரித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி 79 விழுக்காடு நிரம்பியுள்ளது. கடந்த ஆண்டு இந்த சமயத்தில் 460 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது 2889 மில்லியன் கன அடி நீர் உள்ளது. வீராணம் ஏரியில் தற்போது 68 விழுக்காடு நீர் இருக்கும் நிலையில் கடந்த ஆண்டை விட சுமார் 3800 மில்லியன் கன அடி நீர் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் 909 ஏரிகளில் 67 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. 127 ஏரிகள் 75 விழுக்காடு கொள்ளளவையும் 206 ஏரிகள் 50 விழுக்காடு கொள்ளளவையும் எட்டியுள்ளன. மேலும் 508 ஏரிகளில் 50 விழுக்காட்டிற்கும் குறைவாகவே நீர் உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டால் எந்த வழியாக தண்ணீர் சென்று கடலில் கலக்கும் என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி.
செம்பரம்பாக்கம் இந்த வார்த்தை 2015க்கு அப்புறம் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுது. அப்படி என்ன முக்கியத்துவம் அதுக்கு? சென்னைக்கு தண்ணி தரக்கூடிய பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம், அப்புறம் வீராணம், இந்த 5 ஏரியில் செம்பரம்பாக்கம் தான் அளவில் ரொம்ப பெருசு. 500 வருஷம் பழமையான இந்த ஏரி பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஏரி உருவாக்கப்படும் போது 19 அடியாக இருந்திருக்கு. அப்புறம் வெள்ளையர்கள் காலத்தில் கொஞ்சம் உயர்த்தப்பட்டு அப்புறம் கிருஷ்ணா தண்ணியை வாங்கி தேக்கி வைக்கிறதுக்காக 24 அடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. மொத்தமாக ஒரு 3800 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதில் 3645 மில்லியன் கன அடி தண்ணியை தேக்க முடியும். அதாவது சென்னைக்கு 5 மாதத்துக்கு தேவையான தண்ணியை இந்த ஒரு ஏரியில் தேக்கி வைக்க முடியும். இந்த ஏரிக்கு மழை மூலமாக ஒரு பக்கம் தண்ணி வருது. அதே சமயம் ஆந்திராவிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய கிருஷ்ணா தண்ணியை பூண்டி ஏரியில் தேக்கி வச்சு ஒரு இணைப்பு கால்வாய் வழியாக செம்பரம்பாக்கத்துக்கு கொண்டு வரோம். இப்படி கொண்டு வரக்கூடிய தண்ணியினுடைய அளவு 22 அடியை தொடும்போது அதுக்கு மேலே அந்த ஏரியில் தண்ணியை வச்சுக்க முடியாது. அதை உபரியாக திறந்து விட வேண்டிய கட்டாயம். இப்படி திறந்து விடக்கூடிய நீர் 5 மற்றும் 19 கண் மதகு வழியாக வெளியே வருது. வெளியே வரக்கூடிய தண்ணி எங்கே போகுது? குன்றத்தூர், திருமுடிவாக்கம், வழுதலம்பேடு வழியாக டிராவல் பண்ணி திருநீர்மலை கிட்ட அடையாறு ஆற்றுல கலக்குது. இங்கேருந்து அனகாபுத்தூர், மதனந்தபுரம், நந்தம்பாக்கம், மணப்பாக்கம், ஈக்காட்டுத்தாங்கல், ராமாபுரம், ஜாபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை, கோட்டுப்புறம், அடையாறு, இது வழியாலாம் டிராவல் பண்ணி கடைசியாக பெசன் நகர் புரோக்கன் பிரிட்ஜு கிட்ட அது வங்காள விரிகுடா கடலில் கலந்துருது. மொத்தமாக அடையாறு சென்னை நகருக்குள்ளே 42 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணுற இதே சமயம் செம்பரம்பாக்கத்திலிருந்து இதுக்கு தண்ணி வர்றது மாதிரியே இன்னொரு சுமார் 200 சின்ன குளங்கள் ஏரிகளோட தண்ணியும் இந்த அடையாறு ஆறுக்கு வருது. இதில் என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, செம்பரம்பாக்கம் திறக்கிறதுனால பாதிப்பு கிடையாது. இந்த மீதம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏரி குளங்கள் நிரம்பினா மட்டும்தான் இந்த பாதிப்பு ஏற்படும். 2015 நடந்தது அதுதான். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த செம்பரம்பாக்கம் ஏரி கடைசியாக எப்போ திறக்கப்பட்டது? சென்னை மக்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளான 2015 டிசம்பர் 1. தூத்துக்குடியில் 2 நாட்களாக பெய்த கனமழை சற்று ஓய்ந்துள்ள போதிலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் 20 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்களில் நீர் தேங்கி உள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் நேற்று கனமழை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் தூத்துக்குடி நகர், கடற்கரை சாலை, ரயில் நிலையம், பிரயன் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருக்கிறது. ராட்சத மோட்டார்கள் மூலம் மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியிருப்பதால் நோய் தொற்று அச்சம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த 2 நாளாக இன்னும் தண்ணி கட்டியிருக்கு. கான் தண்ணியும் டாய்லெட் தண்ணியும் இதில் தான் மிக்ஸ் ஆகுது. இன்னும் இதுக்கு தண்ணி போடுறதுக்கு எந்த வழியும் பண்ணலை. மக்கள் போறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. வேற என்ன செய்ய? இந்நிலையில் சண்முகபுரம், தெற்கு காட்டன் ரோடு உள்ளிட்ட பல இடங்களில் வெள்ளநீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவன் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். மழைநீருடன் மீன்களும் மருத்துவமனைக்குள் புகுந்துள்ளன. மருத்துவமனைக்கு அருகில் உள்ள மாவட்ட நீதிபதி குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழில் ஆதாரங்களில் ஒன்றான உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் நகர் மேம்பாலம், தருவைக்குளம் பகுதிகளில் உள்ள சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் மழைநீரில் மூழ்கின. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்ல மழை, அதில் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திக்காடு பூரா மழை நீரில் மூழ்கிட்டு இன்னும் இது வத்தி வேலை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 3 மாதம் தாராளம் ஆகும். அதுவும் மார்ச் மாதம் கூட ஆகும் உப்பு எடுக்கிறதுக்கு. இந்த காலங்கள் முழுக்க தொழிலாளி வேறு வேலைக்கு எங்கேயும் போக முடியாது. சாப்பாட்டுக்கு பெரிய செலவு, வழி கிடையாது. அரசாங்கம் கூடுதலான முறையில் கவனம் செலுத்தி இந்த தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் கொடுக்கணும். இந்நிலையில் தூத்துக்குடியில் மழை சேதங்களை தடுக்க போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி பகுதியில் மழை பாதிப்புகள் குறித்து ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மழை காலங்களில் தொற்று நோய்கள் பரவ வாய்ப்பிருப்பதால் பொதுமக்கள் தண்ணீரை காய்ச்சி பருக வேண்டும் என அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் நம்ம 42 பம்பு போட்டு நம்ம இந்த தண்ணியெல்லாம் எடுத்து தாழ்வான பகுதிகளில் தேங்கி நிற்கிற தண்ணியெல்லாம் எடுத்து பக்கிங் கெனாலில் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சல்லேஜ் லாரி, ஒரு 6 சல்லேஜ் லாரி வச்சு
எங்கெல்லாம் வந்து இந்த பம்ப் போட்டும் நம்ம வந்து ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாதோ அங்கெல்லாம் சல்லேஜ் லாரி மூலமாக ஏற்றி அந்த தண்ணியை கொண்டு போய் விட்டுட்டு இருக்கோம். விளாத்திக்குளம் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் பாலம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீரில் இறந்தவரின் உடல்களை சுடுகாட்டிற்கு எடுத்து செல்லக்கூடிய அவல நிலை நிலவுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் சுடுகாட்டிற்கு செல்லக்கூடிய காட்டாற்று ஓடையில் அமைக்கப்பட்ட பாலம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இந்நிலையில் சுடுகாடு செல்வதற்கு சரியான பாதை இல்லாத காரணத்தால் காட்டாற்று ஓடையில் தேங்கியிருக்கக்கூடிய இடுப்பளவு மழைநீரில் கட்டில் மூலமாக இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்லக்கூடிய நிலைக்கு கிராமத்தினர் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் காட்டாற்று ஓடையை கடக்க தரமுள்ள பாலம் அமைக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே தூத்துக்குடி அண்ணா நகரில் உள்ள 62 அரசு ஊழியர்கள் குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. முதல் தளம் முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளதால் குழந்தைகளை உறவினர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு பொருட்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். மழை நீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் துர்நாற்றமும் வீசுகிறது. சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு கீழே இருக்கிறோம், பெரியவங்க இருக்காங்க. அதனால் கீழே நைட்டு வந்து உள்ள பூச்சி எல்லாமே வருது, பூரா எலி, அப்புறம் அந்த பள்ளி, இந்த சாம்பிராணி அதெல்லாம் வருது. அதனால் சின்ன குழந்தைங்கள நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இதே இது நைட்டு நம்ம இருக்கும்போது உள்ளே வந்துட்டுனா நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் அந்த தண்ணியை வெளியெடுத்துறதுக்கு மட்டும் நீங்கள் ஏதாட்டும் முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு தோற்றம் மாறி உள்ள நடிகர் தவசிக்கு திரை உலகினர் உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். உடம்பெல்லாம் ஒரே ரணவெளி, மனசே சரியில்லை, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தேன். இது தப்ப. கிழக்கு சீமையிலே திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி தற்போது ரஜினிகாந்த் நடிக்கும் அண்ணாத்த திரைப்படம் வரைக்கும் ஏராளமான குணச்சித்திர நகைச்சுவை வேடங்களில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் தவசி. தற்போது உணவுக் குழாயில் ஏற்பட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தவசிக்கு திமுக எம்எல்ஏவும் மருத்துவருமான சரவணன் தனது மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளித்து வருகிறார். மெலிந்த உடலுடன் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியுள்ள அவரது தோற்றம் காண்போர் மனதை உறைய வைக்கிறது. தான் பெரிய நடிகர் கிடையாது என்றும் தனக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தவசி உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு மருத்துவ செலவுக்கு உதவி வேணும்ப்பா. ரொம்ப பெரிய நடிகர்லாம் கிடையாது, வாழ்வாதாரத்துக்கு பின்னாங்க ஒரு நடிகன். எனக்கு எல்லா மக்களும் கண்டிப்பாக உதவி செய்யணும். முடியலை, ரொம்ப டயர்டாக இருக்கு. தவசியின் உடல்நிலை சற்று தேறியவுடன் புற்றுநோய்க்கான கீமோதெரப்பி மீண்டும் தொடங்க இருப்பதால் அதற்கு நடிகர்கள் பண உதவி அளிக்க வேண்டும் என அவரது மகள் முத்தரசி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வேலம்மாவில் இருந்து ட்ரீட்மெண்ட் போட்டாங்க. ஹீமோ 6 ஹீமோ முடிஞ்சு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் விட முடியல, ஹீமோ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸ்டார்ட் பண்ணாலும் அவர் பாடி கண்டிஷனில் அது ஒத்துக்கலை. அதனால் இப்போ வந்து சரவணன் சார் வந்து உடம்பு கண்டிஷனை கொஞ்சம் கொண்டு வந்துட்டு வேணால் ஹீமோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசுகிற நிலைமையில கூட இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் அவர் வந்து நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இதற்கிடையே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நடிகர் தவசிக்கு நடிகர்கள் உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். நடிகர் விஜய் சேதுபதி 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளார். மதுரையில் உள்ள விஜய் சேதுபதியின் நண்பர் மூலமாக பணம் வழங்கப்பட்டது. இதேபோல் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் 25,000 ரூபாயும் சூரி 20,000 ரூபாயும் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் தவசியை நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். தமிழகத்தில் புதிதாக 1652 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் புதிதாக யாருக்கும் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,61,568 அதிகரித்துள்ளது. சென்னையில் தொடர்ந்து 2வது நாளாக கொரோனா பாதிப்பு 500க்கு கீழ் குறைந்துள்ளது. இருப்பினும் மொத்த பாதிப்பு 2,10,000 நெருங்கியுள்ளது. சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் மேலும் 1,160 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் புதிதாக யாருக்கும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்படவில்லை. இருப்பினும் அங்கு 30 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாநிலம் முழுவதுமாக ஒரே நாளில் 2,314 பேர் குணமடைந்தனர். இதனால் குணமடைந்தோர் விழுக்காடு 97 நெருங்குகிறது.
சென்னையில் 10 பேர் உட்பட மாநிலம் முழுவதுமாக ஒரே நாளில் 18 பேர் உயிரிழந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 11,513ஆக அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதுமாக ஒரே நாளில் 61,444 பேருக்கும் மொத்தமாக 1,09,16,000 பேருக்கும் RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கட்சி தொடங்குவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி தெரிவித்துள்ளார். ஆதரவாளர்களோடு ஆலோசித்து விரைவில் முடிவை அறிவிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக தென்மண்டல பொறுப்பாளராக இருந்த மு க அழகிரி மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக திமுகவிலிருந்து 2014ஆம் ஆண்டில் நீக்கப்பட்டார். கருணாநிதி மறைவுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சென்னையில் பேரணியை நடத்தினார். அதன் பிறகு எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் புதிய கட்சியை தொடங்கவும் அதற்கு கலைஞர் திமுக என பெயர் வைக்கவும் அழகிரி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் அழகிரி இணைவார் என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து சென்னையில் தமிழக பாஜக தலைவர் எல் முருகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பாஜகவில் அழகிரி இணைய உள்ளதாக தகவல் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். எனினும் பாஜகவில் இணைய முன்வந்தால் வரவேற்போம் என்றும் அவர் கூறினார். I didn't receive any official communication or I didn't spoke with Mr. Alagiri also. I don't know anything. If he comes, see, we are open. So many persons are joining in our party. If he comes, he wants to join our party, we are welcome. We are ready to welcome to him. இது தொடர்பாக மு க அழகிரியிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது பாஜகவில் இணைவது குறித்தோ கட்சி தொடங்குவது குறித்தோ இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தனது ஆதரவாளர்களுடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவை அறிவிக்க உள்ளதாக கூறினார். பாஜகவில் இணைய வந்தால் வரவேற்போம் என்று எல் முருகன் கூறியிருப்பது அவரது சொந்த கருத்து என்றும் மு க அழகிரி தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களையும் பார்க்கவும்.